அதுக்கு சான்ஸே இல்லம்மா. மாமா தான் சூர்யா கிட்ட குடிக்கவே கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லிட்டாராமே. அதுக்கு அவனும் ஒத்துக்கிட்டானாமே. ஏங்க ஏமா மாமா நந்தினி கிட்ட சொல்லிட்டு இருந்த நீ கவனிச்சியாமா? கவனிச்சேன். அதுக்கப்புறமும் அவனை எப்படிமா குடிக்க வைக்க முடியும் சொல்லு? மாப்பிள்ள சரியான அப்பா பிள்ளை மாவன். அப்பா பேச்சு அவன் தட்டவே மாட்டான். இனி குண்டத்து காளியம்மனே கனவுல வந்து சொன்னாலும் அவன் குடிக்கவே மாட்டான். அம்மன் சொன்னா கேட்க மாட்டான், ஆனா அம்மா சொன்னா கேட்பான்ல. என்ன மாதிரி உனக்கு என்னாச்சு? இப்படி எல்லாம் ஜோக் அடிக்கிற? இந்த வருஷத்துலயே சிரிக்காதீங்க. சிரிக்காம வேற என்னமா பண்ண சொல்ற? சூர்யா இந்த உலகத்துல யார் பேச்ச கேட்க மாட்டானோ அவங்க சொன்னா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. டென்ஷன்ல உனக்கு ஏதாவது மூளைக்குள்ள இருக்கிற முக்கியமான நரம்பு கட்டாயி எல்லாத்தையும் மறந்துட்டியாமா? ஐயோ, நான் எதையும் மறக்கல. தெளிவா ஞாபகத்தோட தான் சொல்றேன். அம்மா சொன்னா சூர்யா கேப்பான். புரியுதா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலமா. அப்படியே தலையில பிச்சுக்கலாம் போல இருக்குமா. இங்க பாருங்க, சும்மா புலம்பாம இருங்க. உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். சொல்லுமா, சொல்லு. கிட்ட வாங்க. கிட்ட வரணுமா? இப்படி ரகசியம் பேசுற மாதிரி கிட்ட போனதா உண்டு. அப்படி போய் ரொமான்ஸ் பண்ணுவோம். நீ கிட்ட போமா. நான் சொல்றத கவனமா கேளுங்க. வாங்க. நீங்க சூர்யாவை போய் பார்த்து எப்படி ஐடியா? 5 கண்டத்தையும் ஆள வேண்டியவுமா நீயே. அசோகம் பொண்டாட்டியா கொக்கா? போதும் போதும் போதும். சூர்யாவை போய் பார்த்து முதல்ல வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வந்து அப்புறமா என்ன பாராட்டுங்க. ஓகேமா, ஓகே. இப்ப போங்க. சக்சஸ்ஃபுல்லா வேலையை முடிச்சிட்டு வந்து உன்னை பாராட்டணுமா? நீ பார்க்கதாமா போற, நான் பாராட்டுறத. வெயிட் பண்ணுமா. அது ஷார்ப்பு, உனக்கு வேலை வந்துச்சுடா. கிளம்பு கிளம்பு. சூர்யா, உன்னை குடிக்க வைக்கிறதுக்காக பெரிய பிரம்மாஸ்திரத்தை அனுப்பி வச்சிருக்கேன். நீ இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு திருவிழாவோட கடைசி நாள். என்னோட பல வருஷ கனவு நிறைவேற போற நாள். அந்த ராஜதம்பியோட பேத்தி இன்னைக்கு அக்னிகுண்டத்துல இறங்க போறா. ஆனா அவ அம்மனோட அக்னிகுண்டத்துல இறங்கவே கூடாது. இந்த ஆதிகேசவனோட அக்னிகுண்டத்துல இறங்கி அவ சாம்பலாகணும். அவளை எப்படியாவது இங்க தூக்கிட்டு வந்துருங்கடா. சரிங்க ஐயா, கண்டிப்பா அந்த கிழவனுடைய பேத்தியை தூக்குறோம். நீங்க கவலைப்படாதீங்கய்யா. ஆமாங்கய்யா. பதிலெல்லாம் நல்லாதான்டா சொல்றீங்க, ஆனா அதை செய்ய நீங்க எல்லாம் கோட்டை விட்டுடுறீங்க. இதுக்கு முன்னாடி 2 தடவை அந்த பொண்ணை தூக்காம கோட்டை விட்டுட்டு சொதப்பிட்டு வந்தீங்க. அதுவும் யாரோ வெளியூர் பசங்க கிட்ட அடி வாங்கிட்டு வந்தீங்க. ஆனா இந்த தடவை அந்த மாதிரி நடக்க கூடாது. என்னங்கடா? என்ன நடக்காதுங்கய்யா? அது இந்த வாட்டி என்னோட பிளான் மிஸ் ஆகவே கூடாதுடா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு இங்க வந்தாகணும். அதே மாதிரி மூடி கிடக்கிற இந்த ஃபேக்டரிக்குள்ள நான் காய்ச்சின விஷ சாராயத்தால நடக்க போற சமபந்தி விருந்து இந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் சாவு விருந்தா மாறணும். சாவு விருந்தா மாறணும். ஃபேக்டரி மூடி கிடக்கிறப்போ இந்த விஷ சாராயம் எப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேட்டு வாதாடி அதை வச்சு நான் இந்த ஃபேக்டரிய மறுபடியும் திறக்க போறேன்டா. அது கூடி சீக்கிரத்தில் நடக்கும்யா. அதை நடத்தி காட்டுவோயா. சரி, போங்க. நான் சொன்னத சரியா செஞ்சு முடிக்கணும். போங்க. டேய் ராஜதம்பி, என் ஃபேக்டரியில வேலை செஞ்ச நீ என் ஃபேக்டரிய மூடிட்டு திருவிழா கொண்டாடுறியா? திருவிழா விடமாட்டேன்டா, விடமாட்டேன். டேய்,
நான் என் பையனை இழந்த மாதிரி நீயும் உன் பேத்திய இழந்து தவிக்கணும்டா. உன் பேத்திய எரிச்சு உன்னை அனாதையாக்குறேன்டா, அனாதையாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் இருக்காது ப்ரோ. ரொம்ப கஷ்டம் தான். நீ எதுக்கும் டென்ஷன் ஆக தேவையில்ல. மாப்பிள்ள உன்னை எங்கெல்லாம் தேடுறதுப்பா, நீ இங்கே இருக்க? நீங்க எதுக்கு வந்தீங்க? ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானே? ஃபோன் தான் கையில இருக்குல்ல. அது போன்ல எல்லாம் பேசினா சரியா வராது மாப்பிள்ள, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் நேர்லயே சொல்லிட்டு போலான்னு தேடி வந்த மாப்பிள்ள. என்ன மாமா, ஏதா ப்ராப்ளமா? ஆமா மாப்பிள்ள. என்ன ப்ராப்ளம்? அது வந்து நீ என்ன தப்பா நினைக்க கூடாது மாப்பிள்ள, இது அத்தை சொன்னது. ஆமா, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஆமா நம்பு மாமா. இப்ப என்ன மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. என்ன சொன்னாங்க தாய்க்குள்ள? சொல்றேன். என்னவா? அம்மா இன்னைக்கு ஒரு நாளைக்கு சரக்கே அடிக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க மாப்பிள்ள. தாய்க்குலமா? தாய்க்குலம் என்ன குடிக்காதுன்னு சொல்லிச்சா? இத பாருங்க, ப்ராப்பரா சொல்லுங்க. என்ன குடிக்க கூடாதுன்னு சொன்னது என் டாடியா இல்ல என்னோட தாய்க்குலமா? ஐயோ மாப்பிள்ள, நான் தெளிவா தான் மாப்பிள்ள பேசுறேன். உன்ன மாதிரி போதை போட்டு தள்ளாடிட்ட வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏன் மாப்பிள்ள, எனக்கு என்ன அத்தைக்கு மாமாவுக்கு வித்தியாசம் தெரியாதானே? அத்தைக்கு மீசி இருக்காது, மாமாவுக்கு மீசி இருக்கும். அதாவது உன்னை குடிக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டது எங்க அத்தை, ஐ மீன் உங்க அம்மா, த கிரேட் சுந்தரவள்ளி மேடம். அவங்க தான் என்னோட மாமியார். மாதவிங்கிற அழகு சிலைய பெத்தெடுத்து எனக்கு கட்டி கொடுத்தவங்க. இதுக்கு மேல எல்லாம் சொல்ல முடியாதுப்பா. ஓவரா பேசிட்டுமோ? இங்க பாரு மாப்பிள்ள, இவ்வளவு விளக்கமா சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலேயும் உனக்கு டீட்டெயில் வேணுமா என்ன? போதும். அப்படின்னா அந்த தாய் குலம் தான் என்ன குடிக்க கூடாதுன்னு அப்பா கிட்ட சொல்லி தூது விட்டுருக்காங்களா? ஆமா மாப்பிள்ள, ஷார்ப்பா பாயிண்ட் பிடிச்சிட்டு மாப்பிள்ள. என்ன திங்க் பண்றான் ப்ரோ? இன்னைக்கு எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, நாம இன்னைக்கு குடிச்சாகணும் ப்ரோ. என்ன ப்ரோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க குடிக்கவே மாட்டேன்னு சொன்னீங்க. அது நல்ல வாயி, இது நார வாயி. மாப்பிள்ள கரெக்ட் தான். இல்ல மாமா, இதுதான் நல்ல வாயி. என்ன சொல்ற? குடிக்காம இருக்கலாம்னு நினைச்சு பெரிய பாவத்தை பண்ணலாம்னு நினைச்ச என்ன நீ காப்பாத்திட்ட மாமா. தேங்க்யூ மாமா. இன்னைக்கு நான் குடிக்கிற குடியில எப்படி நான் தலைகீழா நடந்து வரேன்னு மட்டும் பாருங்க. மாப்பிள்ள, நீ என்னைக்கு நேரம் நடந்து வந்திருக்க? ரொம்ப நாளா நீ தலைகீழா தான் மாப்பிள்ள நடந்து வந்துட்டு இருக்க. ஐயோ உண்மை சொல்லிட்டேன், ஒரு ஃப்ளோல வந்துருச்சு மாப்பிள்ள. அதுக்கப்புறம் உன் இஷ்டம் மாப்பிள்ள. நீ எதுக்கும் டென்ஷன் ஆக தேவையில்ல. நாம இப்பவே கிளம்புறோம். இந்த வில்லேஜஸ்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் நாம தேடுறோம், சரக்க வாங்குறோம், அடிக்கிறோம், மட்டையா வரோம், ஃபுல்லா குடிக்கிறோம். குடிக்கிறோம். வாங்க ப்ரோ, வாங்க. யோ தலியா